உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்தினுடைய வெற்றி கழகம் விஜய் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஏதோ ஒரு போராட்ட காலத்தில் ஏதோ முன்னிறுத்தி இருப்பார் நிலையில் தேனி மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் விவசாயம் சார்ந்த ஒரு பொறுப்பாளியை வெட்டு பாண்டியன் அவர்களை இந்த தேனி மாவட்ட பொறுப்பாளியை அறிவிச்சிருக்கு வெற்றி கழகத்துக்கு முல்லை பெரியாரில் தொடர்ச்சியாக பருவமழை ஸ்டார்ட் ஆகட்டும், அரசியலில் எப்பெல்லாம் வரட்டும், எப்போ அரசியல் வருதோ அரசியல்வாதிகளுக்கு எப்பெல்லாம் பை நிறையணுமோ அப்பெல்லாம் முல்லை பெரியார் உடைய போகுதுன்றத கேரளாவில் தொடர்ச்சியாக ரொம்ப வருஷமே நடந்திருக்கு. ஒரு கேரளா ஃப்ரீக்கு அமைப்பு தொடர்ச்சியாக முல்லை பெரியார் உடஞ்சிரும்ன்றத எப்பயுமே வலியுறுத்திட்டே இருக்காங்க. எர்ணகுளத்தோடு நடைபயணத்தில் வானே, ஆலப்பாவோடு நடைபயணத்தில் வானே, முல்லை பெரியார் டேம் உடைக்கணும் முடியாது. இந்த முல்லை பெரியார் டேம் தண்ணியை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு எதுவுமே தெரியாது. தண்ணியோட சோர்ஸுக்கு அவங்களுக்கு எந்த விஷயம் பயன்பாடு இல்லை. 5 மாவட்ட மக்களுக்கு தான் தண்ணி. இந்த 5 மாவட்ட குருவி குஞ்சு எல்லாத்துக்கும் தான் அந்த மாவட்டம் முல்லை பெரியார் தண்ணி போக மட்டும் உணவு இருக்கக்கூடிய மக்கள் அனைத்துக்குமே அது நீர் பயன்படுத்துது. பெரியார் காப்பா இன்னைக்கு போற காலத்தை கட்சியா எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் கூட சேர்ந்து 2011 2011 அப்புறம் இருந்து வழக்கு பார்த்து முல்லை பெரியார் கேஸுக்கு வழக்கு பார்த்து இன்ன வரைக்கும் ஓடியே இருக்கான். அண்ணன் போன்ற மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் முல்லை பெரியார் கூட ஒரு தலைவராக இருப்பானா. எந்த ஒரு அரசியல்வாதியுமே இல்லைங்க. வச்சிருக்கான் 2 வச்சிருக்கான். எந்த அரசு போட்டுக்கு வந்து மட்டும் யாரும் உட்கார மாட்டேன். ஏன்னா பல சமாஜங்களை கேரளாக்குள்ள இருக்கக்கூடிய எம்பி பூரா வச்சிருக்கேன், எம்எல்ஏ பூரா வச்சிருக்கேன். இவ்வாறு போற எம்எல்ஏ கேரளா கொண்டு அந்த சொத்தை பார்த்து இருக்கு. நீ எவனுக்கு போனா எப்படி போனா அதை பத்தி அவனுக்கு எந்த கவலையுமே இல்லை. தேனி மாவட்டத்தை கொடுத்துட்டு முழுக்க கேரளாவில் போய் குடியேறதுக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசியலை தயாராக இருக்கான். முதலமைச்சர் வராரு, முன்னாள் முதலமைச்சர் வராரு, 2 பக்கம் 2 அரசியல் டீம் வராங்க. பிரணாய் விஜயன் கை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கு கூட கை கொடுக்குறாங்க. ஆனா எந்த விடயமும் முல்லை பெரியாருக்கு வரைக்கும் இல்ல. தமிழகத்தினுடைய வெற்றி கழகம் அடுத்தோட படிக்கட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா, விவசாயம் சார்ந்த போராட்டத்தை தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவு கொண்டுக்குவாங்க. இளைஞர்கள் கையில் எடுத்து நீரோட தேவை எவ்வளவு பார்க்கணும். இன்னைக்கு வீட்டுக்கு மீட்டர் போட்டு தண்ணி பயன்படுத்துறோமா இல்லையா? கரண்ட் மாதிரி இன்னைக்கு வீட்டுக்கு மீட்டர் போட்டு தண்ணி பயன்படுத்தலாம். நாளைக்கு எல்லா இடத்துலையும் அதான் நிலைமையாக போகுது. தலைமதுகளை தண்ணியை பயன்படுத்தக்கூடிய நம்ம மீட்டர் போட்டு தண்ணியை படுத்துறோம்டா. ஒருத்தருக்கு என்ன செய்வேன்? நாரை பறக்கு 48 மணி கண்வாயும் பூரா சும்மா தான் கிடக்கு. எந்த கண்வாயிலும் எதுவுமே தண்ணி கிடையாது. இருக்கக்கூடிய முல்லை பெரியாரை உடனே கொண்டு போய் கடலை சேர்க்கலாம்னா எந்த குளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கல. யாருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு நீர் ஆதாரம் யாருக்குமே கொண்டு போய் சேர்க்கல. இன்னைக்கு கூடலூர் பகுதியில் நம்ம பள்ளத்தாக்கு விவசாயம் 3 வகை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 2 வகை விவசாயம் பண்றோம். நெல் விவசாயம் தஞ்சையில் எவ்வளோ பெரிய களஞ்சியமாக இருக்கட்டும், அவங்க 3 வகை விவசாயம் பண்ணுற மாதிரியே பெண்ணி குக்கு வரப்பிரசாதம் மாதிரி நம்மளுக்கு 3 வகை விவசாயம் தேனி மாவட்ட பகுதியில் பண்ணிக்கிருந்தோம். இன்னைக்கு 2 வகை விவசாயம் ஆயிடுச்சு. நாளைக்கு 1 வகை விவசாயம் தான். மேலூர் சிவகங்கை ராமாவூர் ஏரியா பூராமே 1 வகை விவசாயம் தான். யாருமே தண்ணி ஓடிச்சா சீதனத்துக்கு தண்ணி தொடத்தை வச்சு தண்ணி தரக்கூடிய வண்டியை சீதனமாக கொடுக்குறேன். தண்ணி யாருக்குமே போய் சேரல. மிகப்பெரிய கோடீஸ்வரர் யாருமே ரோட்டுக்கு வரல. இளைஞர்கள் 1 கோடி நிலம் இல்லாதவே 1 சில நிலம் இல்லாத நீங்க தண்ணிக்கு போராடி ரோட்டுக்கு வர நம்ம காக்காவுக்கும் குருவிக்கும் தண்ணி பயன்படுற காரணத்துக்காண்டி மனுஷனுக்கோ முதலாளிக்கோ பெரிய பெரிய மிராசாருக்கோ தண்ணி பயன்படணும்ல. நம்மளை போன்ற இல்லாதவர்களுக்கு தண்ணி பயன்படணும் நம்ம ரோட்டுக்கு வரோம். இளைஞர்கள் இருக்கக்கூடிய கனிம வளத்தை அழிக்க விடாத அளவுக்கு தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்தோம். மாவட்ட நிர்வாகத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பூராமேவும் கனிம வளத்தை முழுக்க தேனி மாவட்டத்தில் சுரண்டு அழிக்கக்கூடிய நிலைமையை தமிழக அரசு முற்றிலுமாக கைவிட்டு போயிடுச்சு. கேரளாவில் எந்த மலையும் எந்த கல்லும் முடைக்க முடியாது. எந்த நேம்ஸ் எதுவுமே செய்ய முடியாது. அவனுக்கு தேவை அவனுக்கு எல்லா வேலையுமே அவனுக்கு ரோடு எல்லா வேலையும் அவன் மலையை உடைக்கலாமே. இங்க இருக்கிற மலையை காட்ட மலை சேர்ந்த பையன் இருக்கான். ஆனா அந்த மலையை தொடுறது இல்லை. இங்க இருக்கிற போறாம அறிவாளி சீனியர்ஸ் மலையை அழிச்சுட்டா இருக்கிற சொத்தை வச்சு பணக்கட்டாக வச்சு மலையை கட்டிடலாம் நினைச்சாலும் இருக்கிற மலையை பூரா உடைக்கிறான். நாளைக்கு அவங்க அப்பா காத்தா சொத்து சம்பாரிச்சு வச்சுக்க பூரா கட்டமா கட்டி கல்ல உருவாக்கலாம் நினைச்சு அந்த மலையை உடைக்கிறாங்க. ஆக்கமும் பொருள் எல்லாமே அந்த மலைகள் தான். நீர் அடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு தண்ணி வரும். மழை இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மழை நீர் சேர்ந்து மழை நீர் வரும். இதை காக்கக்கூடிய இளைஞர்கள் தொடர்ச்சியாக முன்னிக்கணும். முல்லை பெரியாரை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்னின்று காக்கணும்ன்றத பெரியார் வகை பாசன விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். மிகப்பெரிய